காவல்துறை வாகனம் மோதி உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரின் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடு கோரி உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். விவரங்கள். நந்தா, மேலூர் மாவட்டம் சிட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த பிரசாத். இவரும் இவருடைய மனைவி மற்றும் 2 வயது மகன் அஸ்வந்த், அப்புறம் அவங்களுடைய அண்ணி சோனேஸ்வரியோட இருசக்கர வாகனத்துல நேற்று முன்தினம் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க. குறிப்பா மதுரையில அவங்களுடைய உறவினருடைய துக்க வீட்டிற்கு கலந்துக்காண்டி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ரிட்டர்ன் திரும்பி போகும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் அந்த சரகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தை நுண்ணறிவு கண்காணிப்பு குழு ஆய்வாளர் ஜெயராணி தலைமையில வந்து இந்த காவல் ஆய்வாளர் கூட்டம் மதுரையில் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு அவங்களும் வந்து சிவகங்கை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சோ ஆப்போசிட்ல இந்த வெஹிக்கிள் வந்த போது இந்த கார் வந்து அந்த வெஹிக்கிள் மேல இருசக்கர வாகனம் மேல மோதிருது. இதன் காரணமா அந்த சம்பவ இடத்துலயே அந்த பிரசாந்தோடைய மனைவி, அப்புறமேட்டு அந்த பிரசாந்த், அப்புறம் 2 வயது மகன் சம்பவ இடத்திலே பரிதாபமா உயிரிழந்துடுறாங்க. அப்புறமேட்டு அவங்க அண்ணி வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதனாலே நேற்றைய தினம் வந்து அந்த காவல்துறை வாகனம் ஓட்டுநரை வந்து கைது செய்யணும் அப்புறமேட்டு இந்த உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தினம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணைவரை முன்பாக அவருடைய உறவினர்கள் வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பிறகு நேற்றைய தினம் முதலமைச்சர் வந்து 3 லட்சம் ரூபாய் நிதி இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில 2வது நாளா இன்னைக்கும் அவங்களுடைய உறவினர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பா இந்த முதலமைச்சர் வழங்கின இழப்பீடு போதாது அப்படின்னு கூடுதலாக 1 கோடி ரூபாய் உயிரிழந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அரசு வேலை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பா அந்த கோரிப்பாளையத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில பேச்சுவார்த்தையில் உடன்படாத நிலையில காவல்துறையினர் வந்து அவங்களை கைது செஞ்சு தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து சென்றிருக்காங்க. ஆனந்தா, நன்றி ஹரிகிருஷ்ணன். விவரங்கள். புதுக்கோட்டை அருகே தொழில்நுட்ப கோளாறால் சாலையில் தரையிறக்கப்பட்ட விமானத்தை பார்க்க மக்கள் திரண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரியாஸ். விவரங்கள்.